Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays. 2D Entertainment சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உன் மனைவி இனி எனக்கு சொந்தம், இல்லைன்னா கஞ்சா கேஸ்ல உன்னை உள்ள தள்ளிடுவேன். ஆட்டோ டிரைவரை மிரட்டிய காவலர், மதுரையை அதிர வைக்கும் சம்பவம். மதுரை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் தயாளன். இவர் ஆட்டோ ஓட்டி வருகிறார். இவர் மதுரை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் தனது மனைவியை காவலர் ஒருவர் அவரது பிடியில் வைத்துக் கொண்டிருப்பதாக புகார் அளித்துள்ளார். இதனால் தனது மனைவியை மீட்டு தரும்படி அந்த புகாரில் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதுரை புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் தயாளன். வயது 38 ஆகிறது. இவரது மனைவி மீனாட்சி. இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ஆட்டோ டிரைவர் தயாளனின் வீட்டின் அருகே வசித்து வந்துள்ளார் தல்லாக்குளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் செல்வராஜ். ஆட்டோ டிரைவர் தயாளன் குடும்பத்தினரோடு பழகி அவரது மனைவியிடம் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இது குறித்து காவலர் செல்வராஜின் மனைவி பாரதி ஏற்கனவே புதூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை என சொல்லப்படுகிறது. ஆட்டோ டிரைவர் தயாளன் எனது மனைவி மீனாட்சியை விட்டுவிடுங்கள் என காவலர் செல்வராஜிடம் பேசியுள்ளார். அப்போது தயாளனை செல்வராஜ் மிரட்டியுள்ளார். மேலும் உன் மனைவியை நான் தான் வைத்திருக்கிறேன் என ஆபாசமாகவும் பேசியுள்ளார். இது தெரிந்து தயாளன் தனது மனைவி மீனாட்சியை கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மீனாட்சி கணவர் தயாளனுடன் வாழ முடியாது என மாவட்ட நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். வழக்கு முடியும் தருவாயில் உள்ளதால் உனது மனைவிக்கு நீ விவாகரத்து கொடுக்க வேண்டும் என காவலர் செல்வராஜ் மிரட்டியுள்ளார். மேலும் நீ உன் மனைவிக்கு டைவர்ஸ் கொடுக்கவில்லை என்றால் கஞ்சா கேஸ் போட்டு உன்னை உள்ளே தள்ளிவிடுவேன் என காவலர் செல்வராஜ் மிரட்டுவதாகவும் பகீர் கிளப்பியுள்ளார். எனவே காவலர் செல்வராஜின் பிடியில் உள்ள எனது மனைவியை மீட்டு தாருங்கள் என ஆட்டோ டிரைவர் தயாளன் கண்ணீர் மல்க மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், நான் பயந்துகிட்டு இப்போ அம்மா வீட்டில் தான் இருக்கேன். போலீஸ்காரரான அவர் பொண்டாட்டியே பயப்படுறாங்க. நான் என்ன சார் செய்கிறது? சாதாரண ஆட்டோ டிரைவர்னா. என் மனைவி போலீஸ்காரருடன் தொடர்பில் இருப்பது தெரிய வந்துச்சு. இருந்தாலும் அவர் திருந்திருவாருன்னு காத்துட்டு இருந்தேன். ஆனால் மனைவி விவாகரத்துக்கு துடிக்கிறார். என் பிள்ளைகளை பார்த்தே 2 ஆண்டுகள் ஆகிறது. நான் டைவர்ஸ் வேண்டாம் என சொல்வதால் என்னை அந்த போலீஸ் செல்வராஜ் மிரட்டி வருகிறார் என கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் பேசினார். இந்த விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. என் பேர் தயாளன். நான் அழகரன் 4வது தெருவில் ஆட்டோ ஓட்டிக்கிறேன். ஆட்டோ ஓட்டிக்கிருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்கார் இருந்தார். அவர் செல்வராஜ்ன்றவர் தல்லாகுளத்தில் ஸ்பெஷல் டீமில் இருக்கிறவர். அவர் பக்கத்தில் போக வர பழக்கம் இருந்துச்சு. ஆட்டோ சவாரி ஏற்ற போக பழக்கம் இருந்துச்சு. என்ன ஆச்சு, சமீப காலத்தில் நான் ஆட்டோ கன்சல்டிங் பண்ணி லாஸ் ஆகி போய் வந்துட்டேன். அதிலேருந்து என்ன செஞ்சேன், ஊருக்கு போயிட்டேன். இந்த ஊருக்கு போன தொடர்பு தெரிஞ்சு என் ஒய்ஃபோட தொடர்பு வச்சுக்கிட்டார். இந்த தொடர்பு எனக்கு தெரிய வந்துச்சு. ஆதாரப்பூர்வமாக தெரிய வந்தனால என் ஆக்ஷன் எடுக்காமல் சரி வந்துருவாங்கன்னு சொல்லி நானும் எவ்வளோ போராடினேன். ஒன்றும் முடியல. திடீர்னு நினச்சி இந்த வருஷத்தில் நான் வெளியில் போகிறேன்னு சொன்னோன்னா டார்ச்சர் கொடுக்குறேன். என் வீட்டுக்கு வயாமல் போனால் பார்க்க விடுறதில்ல என்னைய. என் முண்டாட்டி எங்கே இருக்குன்னு தெரில, பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரில. அவர் கஸ்டடியில் வச்சிருக்காரு. பிள்ளையில கண்ணிலே காட்ட மாட்டேறாங்க. அனாதாசத்தை சேர்த்து விட்டுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் தெரியலை. கோர்ட்டில் கேஸு கிடக்குது. நாளை கழிச்சு சர்ச்சுமெண்ட் நான் சொல்லிட்டாங்க. என்னால் வாழ முடியாதுன்றாங்க. ஒய்ஃப் மட்டும் தான் வருது, பிள்ளைகளை காட்டல. சர்ச்சை மாதிரி ஒரு கூட்டு சொன்னால் கூப்பிட்டு வரல. இப்போ என்னென்னா எனக்கு நான் கேட்டு கமிஷனர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார், கூப்பிட்டு ஃபர்தராக விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2 பேர்த்தையுமே கூப்பிட்டு விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பொண்டாட்டியும் பிள்ளையே வேணும். அதுக்காண்டி கமிஷனர் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இவர் போட்டு டார்ச்சர் பண்ணுறாரு. நேற்று கூட 4 பேர் நான் சிவகி போயிட்டேன். 4 பேர் எதுக்குன்னே சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க, அடிக்க வர்றாங்க. நான் யாரை பார்த்தாலும் பயமாக இருக்குது. என் உயிருக்கே காதல் விறுவிறுன்னு இது சம்மந்தமே இல்லாமல் 4 பேர் தீர்ப்பு இவங்க நான் கேட்குறேன். சரிச்சு கொடுத்துருங்க, கைவசை கொடுத்துருங்கன்னு சொல்கிறாங்க வீட்டுக்காரமா. நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் ஆளை வச்சு நான் பண்ணுவேன் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு செல்வராஜ் இது நடந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஒரு வருஷம் ஆகுது. 1 வருஷம் ஆகுது கோர்ட்டில் கேஸ் நடக்குது. ஆனால் எனக்கு சரியான ஆதாரப்பூர்வமாக யாரும் ஒன்றும் சொல்லலை. எனக்கு ஆள் இல்லை. டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொடுங்க, என் புருஷன் என்னோட வரமாட்டான்னு டைவர்ஸ் கொடுத்துருக்கா. இதுக்கு அவர் தூண்டுதல் மூலியமாக இப்போ கொடுத்துருக்கா. சம்மந்தம் இருக்குது. 2 பேருமே சம்மந்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இது என்ன இதில் நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியலை. அவங்க டைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை கொடுத்ததுக்கு காரணம் இவர் தான்.
கொடுக்க சொல்லி டைவர்ஸ் கொடுத்தா நம்ம நல்லா வாழலாம்னு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் பேட்டி. ஒருத்தனுக்கு 14 வயசு, ஒருத்தனுக்கு 9th படிக்கிறான், இன்னொரு சின்ன பையலுக்கு வந்து 12 வயசு, அவன் 7th படிக்கிறான். 2 பேர்த்தையும் பயலில் காமிச்சா தான் நம்மளுக்கு தெரியும். வீட்டுக்கு போனால் நாயை விட்டு கடிக்க வருது, ஆளை வச்சு அடிக்க வருது. நான் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி போலீஸ் வந்துடுது, தண்ணியை போட்டு ஆடுறாரு, தண்ணியை போட்டு அடிக்கிறாரு. கல்யாணம் ஆகி 10 வருஷம் சின்னவரே ஒரு வாட்டி அடித்தது கிடையாது, அவளை அடித்ததும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. நல்லா ஆண்டி காரு இல்லை வீடு கட்டினது யாந்தேன். அந்த வீட்டுக்குள்ளே என்னையே விட மாட்டேறாங்க. அந்த வீடு நான் வச்சுக்கிறாங்க, இல்லை பிள்ளையில வச்சுக்கிறாங்க, எனக்கு எதுவுமே வேணாம், டைவர்ஸ் கொடுங்கன்னு நிற்கிறாங்க. நாளை கழிச்சு நீ கொடுக்கலன்னா வேறு மாதிரி ஆகுன்றாங்க. தூண்டுதல் வந்து செல்வராஜ்ன்றவர். அந்த வீடு வந்து நம்ம பேரில் இருக்குது, என் பேரில் இருக்குது. எல்லாமே நான் தான் போயேன், எல்லாமே நான் கட்டினது எல்லாமே சிஎஸ்ஆர் காப்பியாக போட்டு வச்சுருக்கேன். சிஎஸ்ஆர் காப்பி போட்டு புதூரில் வச்சுருக்கேன். திருப்பி சிஎஸ்ஆர் காப்பி போட்டுட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போனால் அதுக்குள்ளே போலீஸ் வந்துருச்சு. ஆமாம், எங்கள் வீட்டுக்குள்ள வர நாயை விட்டு கடிக்க விட்டாங்க. 10 தடவை போயிட்டேன். புதுலாம் நடந்தது போன வருஷம். 10 தடவை போயிட்டேன். 10 தடவை நாயை விட்டு கடிக்க விடுறது, இதை கேட்க போகிற கொண்டாடியே அடிக்க போடுறது, பல பஞ்சாயத்து நடந்திருக்கு. இதில் வந்து சம்மந்தப்படலை, நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்கா. அவருக்கு குடும்பம் இருக்குது, அவங்க ஒய்ஃபும் போலீஸாக இருக்காங்க. அவர் இந்த மேட்ரு தெரிஞ்சோன்னே அவங்க ஆதாரப்பூர்வம் தெரிஞ்சு அவர்கிட்ட சொன்னேன். அவன் பையனில் ஸ்கூலில் ஏற்றும்போது அவங்க ஒய்ஃப் பண்ணிட்டா போய் கேட்க போகும்போது 2 பேரும் அங்கே ரூமில் இருந்திருக்காங்க. அது போய் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க, செல்வராஜ்ன்ற ஒரு வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க. அதை பார்த்துவிட்டு சண்டை போட போய் கேட்டிருக்காங்க. அவங்கள அடித்து மண்டை என்ன திறந்து விட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிட்டாங்க. என் ஒய்ஃபு மாமியா இன்னும் அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து. இப்போ என்னன்னா அவர் ஒரு போலீஸாக இருக்கிறனால போலீஸ்காரன் முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, அந்த அளவுக்கு போயிடுச்சு. இப்போ வீட்டில் தான் இருப்பாங்களா, காலைல போகிறதால வீட்டிலே இருக்காங்கள. இது என்னன்னா நான் தெரிஞ்சு செஞ்சால் மன்னிச்சு விட்றேன்னு சொல்லியாச்சு, அதையும் சொல்லியாச்சு, வந்து என்னோட வாழுன்னு சொல்லியாச்சு. என்னோட வாழ முடியாது, நான் அவரோட தான் இருப்பேன், நான் போலீஸ்காரன் முன்னாடின்றாரு. அந்த அக்கா வந்து அது வாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிடுச்சு. அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சேலத்துக்கு போயிடுச்சு. அவங்களுக்கு பஞ்சாயத்து அவங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளைய வச்சு நான் பார்த்துக்கிறேன்னு எஸ்ஐ ஆயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. இப்போ நான் மட்டும்தான் அனாதையாக தர்றேன். பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை, எதுவுமே இல்லாமல் வந்து வைத்துடுறேன். நான் சத்தியமாக கம்ப்ளைண்ட் முடியல. கலெக்டர் ஆகுதுல மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டு செத்துருவில்லை. அடுத்தவன்ட்டு விட்டு இப்படி சாகிறதுக்கு நானே செத்துட்டு போயிடுறேன். இது ஒரு பெரிய ருசி ஆகட்டும். போலீஸை நம்பி தான் நம்ம வரோம். போலீஸுக்காரரே பொண்டாட்டி வச்சு நல்லா இருக்குவா. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.